கைஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த ஒரு ட்ரிப்பு. இது ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தான், பட் வந்து எங்கள் ஃபேமிலிக்கும் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ட்ரிப்பாக இருக்கும். கண்டிப்பாக முக்கியமாக என் பொண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரிப்பு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா பழவேற்காடு போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இன்றைக்கி போட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு தீவுக்கு போகிறோம். அங்கே தீவில் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுட்டு எல்லாமே, ப்ளஸ் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது, அவங்களோட குலதெய்வம் கோயில். அதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறது தான் பிளானு. அதுக்கு வந்து ஒரு ரைடு தான், அந்த ரைடு தான் இன்றைக்கி வந்து பிளானு. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு இங்கே தான் ஒருத்தர் இங்கே வெயிட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு போட்டிங்னால் நான் வாழ்க்கையில் வந்து போனதில்லை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். எப்படி இருக்கும் அந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் மிஸ்டர் மகேஷ். நம்மளை இன்றைக்கி வந்து அவங்க போட்டிங் நோக்கி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்க வீட்டில் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. எங்கள் கூட வந்து இன்றைக்கி மாற்றி சொல்கிறேன், நான் தான் அவங்க கூட ஜாயின் பண்ணுறோம். பையன் நம்ம கொஞ்சம் ஆஃப் ரோடிங்லாம் பண்ண பிளான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இது கீழே அதிகம் தான் போகணுன்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக இங்கே ரோடு வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கோம். பட் வந்து நல்ல ஒரு ஜாலியாக தான் இருக்குது இந்த ரோட்டில் வந்து ஓட்டுறதும். நம்ம பையன் நம்ம லடாக்கில் வந்து வண்டி ஓட்டுற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் எடுத்துகிட்டு வந்து விட்டாப்புல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயோ வந்து ஒரு டெசர்ட்டில் ஓட்டுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது, ஆனால் ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. என்ன எங்கள் வீட்டில் திட்டினே வராங்க பின்னாடி, என்னடா ரோட்டில் வண்டி ஓட்டி மாதிரி பின்னாடி. ஏன்னா என் ஒய்ஃபும் குழந்தைய உட்காந்துட்டுருக்காங்க. தூக்கி போடுறதுனால கொஞ்சம் அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகும். நம்ம கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடில் தான் வந்துருக்கோம் அந்த இடத்துலையே. கைஸ் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய்ட்டு நம்ம ரீச் ஆகிடுவோம். கண்டிப்பாக வந்து இந்த போட்டிங் ரைட் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். நான் பின்னாடி என் பொண்ணு வந்து கத்தியும் கிடக்குறா. பீச் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு தூரத்தில் ஒரு ஏரி ஒன்று தெரியுது. அதை பார்த்துட்டு என் பொண்ணு பீச் வந்துச்சு அப்படி சொல்லிட்டுருக்கா. போட்டு ரெடியாக இருக்குது. ஃப்ரீயாக தான் ஃபுல்லாக ரெடி பண்ணி இட்டு போகிறாரு. போட்டு பாருங்கள். இது ஆழலாம் இல்லை, நீயே எகிரி பிடிச்சி நிற்கலாம். ஃபுல்லாகவே ஆழமே இல்லை. கைஸ் வேறு லெவலில் இருக்குங்க அந்த ரைடு. என்னோட பார்த்தீங்கன்னா என் பொண்ணு செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கா பின்னாடி. மழை தானே போட்டிருக்காங்க. கைஸ் இப்போ நம்ம போட்டில் கிளம்பியாச்சு. நம்ம கூட நம்ம நம்பர் மிஸ்டர் மகேஷ் ரொம்ப நாளாக சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி கூட்டு போயிட்டுருக்காரு. போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஸ்லோவாக போச்சுன்னா காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் முன்னாடி போட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டாப்புல அந்த இடத்துல. போட்டு ப்ரெஷரில் நவரவே இல்லை. அங்கே வந்தவங்க தான் போட்டு இப்போ வந்து போயிட்டு இருக்குவா. முன்னாடி பாருங்க, பொண்ணு செமையாக என்ஜாய் பண்ண வரா பின்னாடி. நான் எங்கே போகிறேன்னு தெரியல. யாருக்குமே தெரியல. போகிற போக்கில் போக வேண்டியதான் நினைக்கிறேன். நான் தான் அப்படியே சொல்லிட்டே வந்தேன், வண்டியில் எங்கே போகிறேன்னு தெரியல. போகிற போக்கில் போக வேண்டியது. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. சரி, ஓகே கைஸ், எங்கே போகிறேன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் கண்டினியூ பண்ணுறோம். ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்குமா? அப்போ தோடு நல்லா இருக்கா போட்டில் போகிறது? ஃபர்ஸ்ட் டைமாக போறியா? சொல்லி ஃபர்ஸ்ட் டைமாக போகிறது. என் பொண்ணு 1% கூட பயப்படலைங்க. நம்மளுக்கு இருக்க பயம் கூட அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. தண்ணியில் காலை வைக்கணும் கையை வைக்கணும்னு சொல்லிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி அங்கேருந்தே விளாட்டே தான் வந்தேன் தண்ணியில். நீங்கள் எதிர்க்க பார்க்குற விஷுவல்ஸ் ஆக்சுவலாக லைவில் வந்து உண்மையாக நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை.
ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அந்த வியூ ஆகட்டும், அந்த தண்ணியில் போகிற அந்த ஃப்ளோ வந்து அந்த மைல்டாக போகிறது அவ்வளோ அழகாக இருந்தது. காய்ஸ் ஒரு சுமார் 2 மணி நேரமாக நாங்கள் அந்த போட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் போயிருக்குமா, 7-8 கிலோமீட்டர் வந்துருக்குமா, 5-6 கிலோமீட்டர் 5-6 கிலோமீட்டர் வந்திருப்போம் நினைக்கிறேன். ஆனால் ஒரு பெரிய இந்த இடத்துல வண்டி இந்த போட்டை ஓட்டுற சிக்கல்னால் வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வலை போட்டு வச்சுருக்காங்க. இந்த வலையை வந்து கிராஸ் பண்ணால் ஒரு வாட்டியாக வந்து இன்ஜினை வந்து அவர் பாவம் கஷ்டப்பட்டு தான் வந்து தூக்கி இறங்குற மாதிரி இருக்குது. இன்னொன்று அவருக்கு டக்குன்னு தெரிய மாட்டேங்குது வேறு. அந்த ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அந்த மேலே இருக்க அந்த பால்ஸ்லாம் வந்து, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவர் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா சொல்கிறாரு. இதுதான் மணல் மேடு தெரியுமா, சுற்றியாக தான் தெரியுது, சுற்றியாக தான் தெரியுது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். அவன் வேறு லெவலில் ஒரு ட்ராவலாக இருந்தது. இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல உடனே போய்ட்டு நினச்சோம். பட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிருக்கோம் போட்டில். நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. என் பொண்ணு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட சாக்லேட் கேட்டால் தர மாட்டுதுமா. ஒரு போட்டுன்ற பயமே இல்லாமல் சுற்றி விளையாடிட்டு இருக்காங்க. லேடிஸ் தானே இதுலேயே உட்காந்துக்கிறாங்க. ஆளும் இல்லைடா, யாரா தேடுறாங்களா, யாரா தேடுறாங்களா, யாரா எப்படி பிடிப்பாங்க, அதான் பிடிக்கிறாங்களா தெரியல, பிடிச்சி பிடிச்சி போகிறாங்க. அப்படியா? ஹைட்டே எவ்வளோ தானே ஆகுது? இப்போ இடிச்சிருக்குமா அப்படி? ஆமாம் ஆமாம், கழிச்சு பிடிக்கணும். ரிட்டர்ன் போயிடுமோ? சீக்கிரம் வா. கேஷ் தீவுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த தீவில். அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. என் பொண்ணு நான் தான் தனியாக தான் வந்து வரேன்னு சொல்லிட்டு இங்கே அடம் பிடிச்சின்னு இருக்கா. ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து அவங்க எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு கை வீசி தான் வந்திருக்கோம். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த போட்டிங் வந்து இவ்வளோ நேரம் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியும் ஒரு 1.5 மணி நேரமாக போட்டில் வந்துகிட்டே இருந்தோம். செம்மையாக இருந்ததுங்க மீறே. கைஸ் இதுதான் அவங்க வந்து குலதெய்வம் கோயில். இப்போ வந்து இது க்ளோஸில் தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து கழுகு பார்வையில் பார்க்கலாம். உண்மையாக பழவேற்காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய தீவு இருக்குது. அதில் ஒரு தீவு தான் இந்த சின்ன தீவு. இந்த தீவு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகும் அந்த இயற்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆள்கள் கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. கண்டிப்பாக நாங்கள் இதை கொஞ்ச நாள் இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பலான் இருக்கோம். இப்போ இந்த தீவு இந்த வழியாக நம்ம நடந்து போகிறோம். இங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. நல்லா ரிலாக்ஸ் பண்ணாங்க அந்த இடத்துல பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து அந்த தண்ணியில் குளிக்க முடியல. அதனால் வந்து பழவேற்காடு பீச் போயிட்டுருக்கோம் நம்ம குளிக்கிறதுக்காக. கொஞ்ச நாள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து நம்ம கிளம்பலான் இருக்கோம். கைஸ் பழவேற்காடு பீச் உண்மையாக வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது. இங்கே கொண்டா குளிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம்.
நம்ம புலிக்காட்டு என்ன பீச்சுன்னு தெரியல, ஒரு பீச்சுக்கு கூட்டம் அங்கே தான் இருக்கும் இப்போது. கேஸ் ஃபஸ்ட் டைம் பீச்சில் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறேன். இப்போ போயிட்டு இன்னொரு 5 நிமிஷம் குளிச்சு நான் போய் ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு வேறு லெவல் ஷாட்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோவில். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு எப்படி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ட்ராவல் போட்லேயே பண்ணிட்டாங்க. மைண்டு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்ததுங்க இந்த ட்ரிப்பில். கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் என்ஜாய் பண்ண தாங்க அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வீடியோஸ் அந்தளவுக்கு ஏன்னா எடுக்கலை. ஏன்னா குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கரெக்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பீச் இது. தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை.